ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் two non-empty sets, then the set of all ordered pairs a comma b such that a belongs to a, b belongs to b is called the Cartesian product of a and b. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a bன்றது டூ நான் எம்டி செட்ஸ். நான் எம்டி செட்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து எலமெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் எம்டி செட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ எம்டி செட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ ஏங்கிற ஒரு செட் எழுதுகிறோம். அது எம்டி செட் அப்படின்னா நமக்கு எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம்டி செட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், எலமெண்ட்ஸு இருக்கும். தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ கமா பி, அதை நம்ம எப்படி எழுதணும், ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதுகிறோம். ஏன்றது ஏங்கிற செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட். ஏ பிலாங்ஸ் டு ஏ, A belongs to A. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, B belongs to B. ஓகேவா, அப்போ ஏன்ற ஒரு எலமெண்ட், ஏங்கிற செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதை தான் நம்ம என்னன்னு இங்கே சொல்லியிருக்காங்க, A belongs to A. அதே மாதிரி பீன்ற செட்லேருந்து பீன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதுதான் என்னது, B belongs to B. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் கால்டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டினோட்டட் பை, அது எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி அப்படின்ற நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை ஆர்டர்டு பேர்ஸாக எழுதுகிறோம். ஏ கமா பி, அப்படி ஆர்டர்ட் பேர்ஸ்னால் எப்படி எழுதுவீங்க, ஏங்கிற எலமெண்ட் நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டில் உள்ள ஸ்மால் பீன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இதை ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. அதை எப்படி எழுதலாம், thus a cross b is equal to a comma b such that a belongs to a, b belongs to b. Okay, அதுதான் எப்படி கொடுத்துருக்காங்க, a cross b is equal to set of all ordered pairs such that a belongs to a, b belongs to b. Also note that a cross pi is equal to pi. பைங்கிறது என்னது, எம்டி செட். அப்போ ஒரு செட்டோட எம்டி செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன தான் வரும், எம்டி செட்டு தான் வரும். ஓகேவா, டெஃபினேஷன் புரிஞ்சுதா. If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A comma B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B. இப்போ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு டெஃபினேஷனாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு புரியாது, அதில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ நம்மளாவே ஒரு செட் எடுத்துக்குவோம். A is equal to 1 2 3ன்ற ஒரு செட்டு நான் இங்கே எடுக்கிறேன். நெக்ஸ்ட் B is equal to 5 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ A cross B நம்ம கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A cross B is equal to A என்ன செட்டு, 1 2 3, B 5 6. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், A cross B. A cross Bன்றது என்னது, செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸாக நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க, 1 ஏலேருந்து ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், பிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டை எப்படி எழுதலாம், ஆர்டர்டு பேர் 1 கமா 5. நெக்ஸ்ட்டு அதே 1, நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 6, 1 கமா 6. நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு எதுவும் இருக்கா, பியில் இல்லை. அப்போ அடுத்த எலமெண்ட் ஏல உள்ள ரெண்டாவது எலமெண்ட் எடுக்கிறோம். இப்போ 2 கமா 5. நெக்ஸ்ட்டு 2 கமா 6. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், 3 கமா 5. நெக்ஸ்ட்டு 3 கமா 6. 6. 3 கமா 6. 3 கமா 6. 3 கமா 5. 3 கமா 5. 3 கமா 6. 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 3
இப்போ A கிராஸ் Bன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பர்ஸ் A, B. நெக்ஸ்ட் இதே நம்ம என்ன எழுதலாம்னா B கிராஸ் A எழுதலாம். B கிராஸ் A கேட்குறாங்க அப்படின்னா B கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன செட்டு கொடுத்துருக்காங்க? Bன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ Bங்கிற செட்டு இங்கே என்னது? 5, 6 கிராஸ். நெக்ஸ்ட் ஏன்ற செட்டு என்னது? 1, 2, 3. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம என்ன டெஃபினேஷன் படி என்ன சொல்லியிருக்கோம்? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பர்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது? 5. இப்போ 5, 1. நெக்ஸ்ட்டு 5, 2. நெக்ஸ்ட்டு 5, 3. அதே மாதிரி அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குங்க? 6. அப்போ 6ஓட இப்போ ஆர்டர்டு பர்ஸாக நம்ம எழுதுகிறோம். இப்போ 6, 1, 6, 2, 6, 3. ஓகேவா? இப்போ A கிராஸ் Bயும் B கிராஸ் Aயும் ஈக்குவலாக இருக்கா? நீங்களே பாருங்கள். A கிராஸ் Bயில் உள்ள ஆர்டர்ட் பர்ஸும் B கிராஸ் Aயில் உள்ள ஆர்டர்ட் பர்ஸும் ஈக்குவலா? கிடையாது. இப்போ இங்கே 1, 5 இருக்குது. இங்கே என்னது இருக்குது? 5, 1. இப்போ A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. இதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இப்போது A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் ஏன்ற ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அதே புக்கில் பார்த்தீங்கன்னா நோட்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸை மட்டும் படிச்சுட்டு நம்ம போகக்கூடாது. அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சம் செய்யும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அதுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. Next second note பார்த்தீங்கன்னா B cross A is the set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of B and the second coordinate is an element of A. இப்போ B கிராஸ் ஏல ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு A கிராஸ் Bனா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஏஆ இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் வந்து பிஆ இருக்கும். அதே மாதிரி B கிராஸ் ஏ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் B, செகண்ட் கோஆர்டினேட் ஏ. இப்போ நீங்கள் இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பர்ஸ் நமக்கு கிடச்சது இல்லையா? A கிராஸ் B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி B கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த நீங்கள் டயக்ராமில் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. A கிராஸ் Bயும் B கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கா? இங்கே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இன் ஜென்ரல் A, B நாட் ஈக்குவல் டு B, A. இன் பர்டிகுலர் இஃப் A ஈக்குவல் டு B தென் A, B ஈக்குவல் டு B, A. எப்போ தான் ஈக்குவலாக இருக்கும்? ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா A, B is equal to B, A. Next, the Cartesian product is also referred as cross product. உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம் கொஸ்டின். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடின்னு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கிராஸ் ப்ராடக்ட்னு கேட்டாலும் என்னதான்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அனதர் நேம் என்னது? அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் B தான் கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் ஏன்னு நமக்கு ரிசல்ட் இப்போ தெரியும். ஆனால் n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A. இப்போ என்ன ரிசல்ட் நமக்கு இதுலேருந்து ஒன்று கிடச்சிருக்கு? A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A ரிசல்ட் பார்த்துட்டோம். n ஆஃப் A கிராஸ் B அப்படிங்கிறது என்னது? இந்த சமயம் எடுத்துக்கோங்க. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இந்த A கிராஸ் Bயில் n ஆஃப் A கிராஸ் B n ஆஃப் A கிராஸ் B அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பர்ஸ் இன் A கிராஸ் B. ஆர்டர்ட் பர்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ n ஆஃப் A கிராஸ் Bன்றது என்னது? 6. நெக்ஸ்ட் n ஆஃப் B கிராஸ் A. n ஆஃப் B கிராஸ் A சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ n ஆஃப் B கிராஸ் A என்னது? 6. அப்போ n ஆஃப் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A. இது ஒரு ரிசல்ட். A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் ஏன்ற ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ n of a cross b equal to n of b cross a. n of aனா என்னது? இப்போ a போட்டிருக்கோம் 1 2 3ங்கிற ஒரு செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏன்ற எடுத்திருக்கோம். இப்போ இது n of a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ். அப்போ n of aன்றது 3. நெக்ஸ்ட்டு b என்னது? 5 6. டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது பிங்கிற செட்டில்? அதுதான் என்னது? n of b. இப்போ 2 எலமெண்ட்ஸ். அப்போ n of b is equal to 2. அதுவே n of a cross bனா நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் in a cross b. அதே மாதிரி n of b cross a அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் in b cross a. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. a cross b is equal to pi if and only if a equal to pi or b is equal to pi. இப்போ a cross b வந்து எப்போ வந்து எம்டி செட்டாக இருக்கும் அப்படின்னா ஒன்று ஏங்கிறது எம்டி செட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிங்கிறது எம்டி செட். ஏ பிங்கிற செட்டில் ஏதோ ஒரு செட் எம்டி செட்டாக இருக்குது அப்படின்னா a cross b என்னவா இருக்கும்? எம்டி செட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டெஃபினேஷன்லேயே பார்த்தோம் a cross pi is equal to pi. இப்போ இங்கே பிங்கிறது எம்டி செட்டாக இருக்கிறதுனால a cross piங்கிறது எம்டி செட்டாக கிடைக்குது. a cross b is equal to pi if and only if a is equal to pi or b is equal to pi. Next is result. If n of a is equal to p and n of b is equal to q, then n of a cross b is equal to pq. p into q. இப்போ n of aங்கிறது 3 பார்த்தோமா, இங்கே n of bன்றது 2ன்னு எடுத்தோமா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? n of a cross b. n of a cross b என்ன கிடச்சிருக்கு நமக்கு? n of a 3, n of b 2, n of a cross b ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிது? 6. அப்போ 3 into 2. n of a cross b is equal to pq. இப்போ n of a pன்னு எடுக்கிறோம், n of b qன்னு எடுக்கிறோம். அப்போ p into q. அப்போ n of a cross b is equal to 2 into 3 is equal to 6. இந்த கிளாஸ்லேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன் பார்த்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றது பார்த்தோம். இதுலேருந்து நிறைய நோட்ஸ் ரிசல்ட் பார்த்துருக்கோம். இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி சம் எப்படி போடலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. See you in next class. Bye bye.